நாட்டின் புகழ்பெற்ற தஞ்சை கமலா இந்திரா நடனப்பள்ளியின் 60வது ஆண்டு வைர விழாவை முன்னிட்டு கிருஷ்ணாயனம் ஃப்ரம் பர்த் டு பியாண்ட் என்ற பிரம்மாண்ட நாட்டிய நாடகம் அரங்கேறவிருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு HGH கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறவிருக்கும் இந்நிகழ்ச்சி தஞ்சை கமலா இந்திரா நடனப்பள்ளியின் 6 தசாப்த கலைப்பயணத்தை கொண்டாடும் சிறப்பு படைப்பாக அமைய உள்ளது. இந்நாட்டிய நாடகத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் அதன் உருவாக்க பின்னணி குறித்து பள்ளியின் தோற்றுநர் இந்திரா மாணிக்கம் விவரித்தார். இந்த வாட்டி நான் மெய்ப்பொருளாக எடுத்தது கிருஷ்ணன் மேல ஒரு நாட்டிய நாடகம். ஏன்னா கிருஷ்ணனுடைய அந்த பிறப்புல இருந்து அந்த இறப்பு வரைக்கும் நம்ம இந்த நாட்டிய நாடகத்தை நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுல இந்த மியூசிக் டைரக்ஷன், இந்த பாடல்கள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து, பெங்களூர்ல இருந்து நாங்க எல்லாமே ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாட்டிய நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோருமே 8 மாச குழந்தையில இருந்து 75 வயசுல உள்ளவங்க வரைக்கும் இந்த நாட்டிய நாடகத்தை படைக்க போறாங்க. நல்ல அனுபவம் பெற்றவர்கள், அப்புறம் புதிதாக நாட்டியத்துல கத்துக்கொள்ள வந்தவர்கள், இவங்க எல்லோரையுமே சேர்த்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இது. ஏன்னா நாட்டிய நாடகம் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கேரக்டரை உணர்ந்து தங்களுடைய பாத்திரங்கள், இப்ப கிருஷ்ணா வராரு அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ணன் தன்னையே கிருஷ்ணனாக மாத்தி காட்டுகின்றார். ஏன்னா சின்ன குழந்தை கிருஷ்ணா, அப்புறம் பூதகி கொல்லக்கூடிய கிருஷ்ணா, காணிங்க நடத்தன பண்ணக்கூடிய ஒரு கிருஷ்ணா, அப்புறம் அவர் பெரிய பருவத்துல ராதாவை பார்த்து அவர் நடனம் ஆடும் காட்சி, அப்புறம் நமக்கு மகாபாரதத்துல இந்த கௌரவாஸ், அப்புறம் பாண்டவர்கள், இவர்களுடைய போர், குருட்சேத்திர போர், அதுல பாஞ்சாலி எடுக்கக்கூடிய சபதம், இதெல்லாம் நம்ம காட்டுறோம். இதெல்லாம் காட்டி கடைசியா எல்லாத்தையும் அவரு நம்மளுடைய காந்தாரி சபிச்சிடுறாங்க இல்லையா அந்த மகாபாரதத்துல. அப்ப அவரு ரொம்ப வேதனையில இருக்கும்போது அதை எப்படி ஜரா அவர் அம்பை எய்துகின்றார். அப்ப அவர் உயிர் பிரிகின்றது, கிருஷ்ணனுடைய உயிர் பிரிகின்றது. ஆனா உடல் நம்ம விட்டு பிரியலாம், நம்மளுடைய ஆத்மா நம்மளோட ஆத்மா என்று வாழும் அப்படின்னு இன்னைக்கு கிருஷ்ணனை உலகம் பூரா நம்ம கொண்டாடுறோம். அவருடைய பக்தி பரவசத்துல நம்ம வாழுகின்றோம். அதே போல அவருடைய அந்த கீதா உபதேசம் அதுல வருது. இது ஒரு நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாட்டிய நாடகம். ஏன்னா எனக்கு ஆடுறாங்க அந்த 75 பேருக்கும் அவங்களுக்கு தெரியும் இதனுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய தீமைகள் என்ன, நம்ம எப்படி நெறிமுறைகளோட நாம் வாழ வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த கலைத்திறனை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. ஹேவ் டு பிரிங் அவுட் தி டேலண்ட்ஸ். ஒரு டேலண்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம்னா அந்த நாட்டிய நாடகம் மூலியமாக அவங்களுக்கு அதை வெளிப்படுத்து அந்த நவரச பாவங்களையும் அவங்களால காட்ட முடியும். அந்த அளவுக்கு நம்ம மாணவர்களை உருவாக்குகின்றோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு வழங்கினா தான் அவங்க இன்னும் கலைத்துறையில சிறந்து விளங்க முடியும். 115 மேல 75 பேரு பெர்ஃபார்ம் பண்ணாலும் டெக்னிக்கல் சைட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு நமக்கு டெக்னிக்கல் பீப்புள் நமக்கு தேவை. நமக்கு அவங்க அந்த குரூப் ஒண்ணு, மேக்கப் பண்ற குரூப், நமக்கு கொஸ்டியூம்ஸ் கொடுக்குற குரூப், இவங்க எல்லாரையுமே சேர்த்தாலே 150 பேருக்கு மேல இன்வால்வ் பண்ணி தான் இந்த நாட்டிய நாடகத்தை நம்ம படைக்க முடியும். கடந்த 6 தசாப்தங்களாக நாட்டின் முன்னோடி பரதநாட்டிய பள்ளிகளில் ஒன்றாக திகழ்ந்து வரும் தஞ்சை கமலா இந்திரா நடன பள்ளி மலேசியாவில் மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் நடன பயிற்சி பள்ளி என்ற மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. பிரம்மாண்டமான கருப்பொருள் சார்ந்த நடன நாடகங்களை உருவாக்குவதில் தனித்துவம் பெற்ற இப்பள்ளி கடைத்திறன், புதுமை மற்றும் வலிமையான கலாச்சார கதை சொல்லல் ஆகியவற்றின் மூலம் பல தலைமுறை ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. அந்த வரிசையில் புதிய படைப்பாக அரங்கேறும் கிருஷ்ணாயனம் ஃப்ரம் பர்த் டு பியாண்ட் பகவான் கிருஷ்ணரின் அற்புதமான வாழ்க்கை பயணத்தை பரதநாட்டியத்தின் வழியே கண்முன் கொண்டு வரவிருக்கிறது. அதிசயமான பிறப்பில் இருந்து தர்மத்தை காப்பவர், சிறந்த வியூகவாதி, கருணைமிக்க நண்பர் மற்றும் மனித குலத்திற்கு வழிகாட்டிய தெய்வீக ஆசிரியர் என கிருஷ்ணரின் பல்வேறு பரிணாமங்களையும் இந்த நாட்டிய நாடகம் எடுத்துரைக்க உள்ளது.
பரதநாட்டியத்தின் அழகு, நளினம், வலிமை மற்றும் பிரம்மாண்டத்துடன் காலத்தால் அழியாத கிருஷ்ணரின் திருக்கதையை உயிரோட்டமாக மேடைகள் காணும் அனுபவமாக கிருஷ்ணாயனம் அமையவிருக்கிறது. நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை திரையில் காணும் இணைப்பின் வாயிலாக வாங்கலாம். ஆகஸ்ட் 22 இரவு 7:30 மணி HGH கன்வென்ஷன் சென்டர். கிருஷ்ணரின் வாழ்க்கை காவியத்தை நாட்டியத்தின் வழியே நேரில் கண்டு மகிழுங்கள். உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பை வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.